எப்பயுமே எல்லா பிஸ்னஸ்லேயும் மேனேஜ்மெண்ட், அதாவது ஓனர்ஸுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு சட்டிலான ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாம தான் வந்து பெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். நம்ம இல்லைன்னா இந்த பிஸ்னஸில் வந்து புதுசாக கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற தாட் இருக்கும். இதே எம்ப்ளாயியோட பர்ஸ்பெக்டிவ் என்ன தோணுன்னா, நம்ம தான் இந்த கம்பெனியை தலையில் தூக்கி வச்சுருக்கோம், நம்ம இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது, நம்ம கிளம்பிட்டோம்னா அந்த கம்பெனியை ஓடாது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து உண்மை இல்லைங்க. இது வந்து 2 குட்டி ஸ்டோரி மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணன் சார் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நடத்திட்டு இருந்தார். மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து நல்லா போயிட்டு இருந்தது பிஸ்னஸ். நல்ல சின்சியர் எம்ப்ளாயீஸ், ரொம்ப பேஷனட் டீம் இருந்தாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கிராஜுவலாக எல்லாம் நல்லா போயிட்டே இருக்கு அப்படின்னு அவர் திங்க் பண்ணும்போது ஒரு நல்ல கஸ்டமர் வந்து ஒன்று மிஸ் ஆனார். அந்த கஸ்டமர் வந்து ரெகுலர் ஆர்டர்ஸ் கொடுத்த கஸ்டமர் வந்து கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கஸ்டமரை போய் மீட் பண்ணார். கஸ்டமரை மீட் பண்ணும்போது தான் புரிஞ்சுது, எங்கேயோ தெர் வாஸ் அ கம்யூனிகேஷன் கேப். அதாவது அந்த கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டை வித் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த எம்ப்ளாயி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கிராஜுவலி மாற்றி வந்து ஆர்டர்ஸை வந்து கேட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க எம்ப்ளாயீஸ் மாற்றி ஆர்டர் கொடுக்கும்போது நாளடைவில் இவங்க ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, இவங்க இதில் சீரியஸாக இல்லை அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்தது. அந்த கஸ்டமருக்கு அந்த ஃபீலிங் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இனிமேல் நம்ம வந்து வேறு யாராவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போயிடலாம் அப்படிங்கிற தாட்டில் வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ண பார்த்தாங்க. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மைக்ரோ மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஆனால் எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டிட்டாச் ஆகிடக்கூடாது. அவங்க வந்து ஆன் டாப் வியூ, அதாவது பேர்ட்ஸ் ஆஃப் வியூவில் என்ன நடக்குது, எல்லாமே ஒழுங்காக தான் நடக்குதா அப்படிங்கிற அந்த ஃபிங்கர் டிப்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கணும். என்னதான் நம்ம டெடிகேட்டட் பேஷனட் எம்ப்ளாயீஸ் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னா எல்லாத்துக்கும் ஆன் டாப் ஆஃப் இட் வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கணும். ரெண்டாவது குட்டி ஸ்டோரியில் வந்து ஒரு துணிக்கடை. அந்த துணிக்கடையில் வந்து அந்த ஓனர் வந்து எம்ப்ளாயீஸ் பார்த்துட்டு இருக்காங்க, சின்சியராக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வராமல் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து விசிட் பண்ணி அதில் சின்சியரஸ்ட் எம்ப்ளாயிக்கிட்ட வந்து கூப்பிட்டு, என்னம்மா இன்னைக்கு என்ன சேல்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி சேல்ஸ் வந்து 15,000 மேடம்னா, என்னம்மா இவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ தாட் ப்ராசஸ் போட்டிருக்கு, பட் நீங்கள் என்ன 15,000 தான் சேல்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை மேடம், இப்போ கொஞ்சம் நாளாகவே வந்து சேல்ஸ் குறைஞ்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. எங்கே பிரச்சனை, கஸ்டமர் கிட்ட எங்கே ஹேண்ட்லிங்கில் ப்ராப்ளம், நம்ம இங்கே இல்லாததுனால தான் பிரச்சனையா, நம்ம இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிருக்கணுமா அப்படிங்கிற தாட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த எம்ப்ளாய் கிட்ட, நீ ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோமா, ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் நம்ம கடையில இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடையில் உட்காந்தாங்க. அந்த கடையில் கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அந்த கஸ்டமர்ஸில் 50% 60% பீப்புள் கேட்டது என்ன தெரியுமா, இன்னைக்கு அவங்க இல்லையா, அவங்க இருந்தாங்கன்னா கரெக்டாக என்னோட டேஸ்ட் அவங்களுக்கு தெரியுமே, ஐயோ அவங்க இருந்தால் கரெக்டாக இந்த செக்ஷன் எனக்கு எடுத்து கொடுப்பாங்களே, குடோன்லேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னாங்களே, அந்த கலர் வரும்னு சொன்னாங்களே இல்லையா. ஸோ அந்த 50 to 60% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து அந்த எம்ப்ளாயியை விசாரிச்சாங்க. அந்த எம்ப்ளாயி விசாரிக்கும் போது தான் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஓகே அவங்க ஜாபை அவங்க திறம்பட தான் செய்கிறாங்க, ஒழுங்காக தான் செஞ்சுட்டு இருக்காங்க, ஸோ ப்ராப்ளம் வந்து எம்ப்ளாயி பர்ஸ்பெக்டிவில் கிடையாது அப்படின்னு சொல்லி ரிலைஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டோரியோட கருத்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சேல் குறையுது இல்லை ஒரு பிஸ்னஸ் க்ரோ ஆக மாட்டேங்குது அப்படின்னா அது வந்து நம்ம ஒரே ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம என்ன ரீசன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன கொடுத்தா ஒரு என்ன பண்ணால் அந்த பிஸ்னஸை நம்ம க்ரோ பண்ண முடியும், என்ன பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸை நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல பேஷனட் எம்ப்ளாயீஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு நல்ல ஓவர் சீயிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்கனைசேஷன் லாங் ரன்னில் கண்டிப்பாக க்ரோ ஆகுங்க.